நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஸ்பெஷல் எங்கள் கிராமத்து முறைப்படி சென்னையில் செஞ்ச ஆட்டுக்கால் குழம்பு. ரொம்ப எளிமையான முறையில் செய்வாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வடச்சட்டியில் எண்ணெயை சூடு பண்ணி சோம்பு, சின்ன வெங்காயம், தக்காளியை போட்டு நல்லா வதக்கி வச்சுப்பாங்க. கிராமங்களில் உள்ள எல்லா வீடுகள்லையும் பெரும்பாலும் ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு மாதிரியான மசாலாக்கள் அரைச்சி வச்சுருப்பாங்க. இந்த மசாலாக்கள் தான் இந்த கறி குழம்புக்கு சுவையை கூட்டி கொடுக்குறதே. இன்னொரு பக்கம் இந்த ஆட்டு கால்களை கிராமத்தில் மண்பானை இருக்கும். குழம்பு செய்கிறதுக்கு மண்பானை சட்டி இருக்கும். அந்த மண்பானை சட்டியில் ஆட்டு கால்களை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதை வேக வச்சுருப்பாங்க. வேக வைக்கும்போது அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம்லாம் போட்டு அதை வேக வைப்பாங்க. அந்த வேக வச்ச தண்ணியை எடுத்து மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாக போட்டு குடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புல உள்ள சளி எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடிடும். வேக வச்ச ஆட்டு காலையும் வதக்கி வச்சிருந்த வெங்காயம், தக்காளியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இதுக்கப்புறம் ஒரு குழம்பு மசாலா அரைப்பாங்க. ஆட்டு காலில் எந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்கோ அதே அளவுக்கு இந்த கை பக்குவத்தில் அரைக்கிற மசாலாவுக்கு மருத்துவ குணம் இருக்குது. தேங்காய், மிளகு, சோம்பு, சின்ன வெங்காயம் இந்த 4 பொருளையும் முன்னாடிலாம் அம்மியில் வச்சு அரைப்பாங்க. அந்த அம்மியில் வச்சு அரைக்கும் போது சவுண்டு கேட்கறதுக்கு இதமாக இருக்கும். அந்த தேங்காவை தட்டுவாங்க பாருங்க, டக்கு டக்கு டக்குன்னு தட்டு அருமையாக இருக்கும். இப்போ அம்மிக்கு பதிலாக மிக்சி வந்துருச்சு. மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த குழம்போட மிக்ஸ் பண்ணுவாங்க பாருங்க. குழம்பு 90% ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படியே அந்த மசாலா முறிஞ்சதுக்கு அப்புறம் சுடுசோத்தில் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஒரு மனிதனோட உடல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றத எப்படி கணிக்கலாம் அப்படின்னா அவனோட குடல் ஆரோக்கியமாக இருக்கு. இந்த ஆட்டுக்கால் குழம்பு குடல் ஆரோக்கியத்துக்கு அவ்வளவு நல்லது. ஆனால் அதை சாப்பிட வேண்டிய நேரத்தில் மட்டும்தான் சாப்பிடணும்.